46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்கள். இது வரைக்கும் செயல் திட்டங்கள் உருவாகலை, எனக்கு எந்த வேலையுமே நடக்கலை சுவாமின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஸ்பீட்னஸோட வேலை நடக்கும். கட்ட 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 கடன்னு ஒவ்வொரு வேலையும் தொடங்கி விட்ட வேலைகள் அனைத்தும், ஐயா நான் வீடு கட்டுறேன், இல்லை நிலபுலம் சேர்க்கை வாங்கிட்டு அதில் சரியான முறையில் வருமானம் இல்லை, இல்லை அதை விற்று தொழும் நம்மளால் அதை விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர் அனைவருக்கும் இந்த 46 நாட்களுக்குள் என்னென்ன நடக்கணுமோ அனைத்துமே நடத்தி முடிக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். உங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குதோ அது அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்கள். உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தி செய்யும். ஐயா வீடு கட்டணும், வண்டி வாகனங்களை வாங்கணும், நம்ம கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழிலை தொடங்கணும், புதுசாக வேலை அமைக்க நாம் உருவாக்கணும், ஒரு நிரந்தரமான வேலையை எடுத்து முடியல, அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு போகணும், கண்டிப்பாக விளைந்து செல்லும். மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தடையாக இருந்ததெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு திருமணம் பாக்கியும் கண்டிப்பாக இந்த 46 நாட்களுக்கு கெட்டுகின்ற காலம் வந்துவிடும். ஐயா கண்டிப்பாக வீடு வாசல் பார்க்குறதோ அல்லது நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை, திருமணம் கூட நான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விரைவாக செயல்படக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்களுக்கு வேகமாக செயல்படும். இந்த வேலைலாம் எப்படி நடந்து முடிஞ்சது, எப்படி நடக்குது, இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் அந்த அளவுக்கு நாம் குழப்பிக்கொள்ளக்கூடிய காலத்துக்கு வரும். வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் தொழில் சரியான முறையில் இல்லை, லாபம் சரியான முறையில் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய லாபம். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி 27/2/2025 முதல் 13/4 அதாவது 13/4/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கிர பயிற்சி. இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. காரணம், இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாபலன் கிடைக்க போது ஒரு 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்க போகுது. சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷ தத்துவுக்கு 12ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு, இதை எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும், புதன் பகவான் ஒருபடி, அதாவது நீச்சகதியிலிருந்து நீச்சம் வங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்கள் இருக்கப்படுறது. நம் வாழ்வியில் இந்த 46 நாட்கள் சுக்கிரனோடு ராகு, ராகுவோட சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் நடக்குது. மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும். இந்த நேரத்தில் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விரிவாக. மேஷ ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி இந்த 46 நாட்கள் என்னங்க கொடுப்பது? 27/2/2025 முதல் 13/4/2025 வரைக்கும் 46 நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்கள். இது வரைக்கும் செயல் திட்டங்கள் உருவாகலை, எனக்கு எந்த வேலையுமே நடக்கலை சுவாமின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஸ்பீட்னஸோட வேலை நடக்கும். கட்ட 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 கடன்னு ஒவ்வொரு வேலையும் தொடங்கி விட்ட வேலைகள் அனைத்தும், ஐயா நான் வீடு கட்டுறேன், இல்லை நிலபுலம் சேர்க்கை வாங்கிட்டு அதில் சரியான முறையில் வருமானம் இல்லை, இல்லை அதை விற்று தொழும் நம்மளால் அதை விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர் அனைவருக்கும் இந்த 46 நாட்களுக்குள் என்னென்ன நடக்கணுமோ அனைத்துமே நடத்தி முடிக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். காரணம், 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரே தான் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியாக வரார். அவரும் நீச்சகதி பெறுகின்றார். இந்த நாட்களில் இந்த 27ஆம் தேதி ஆரம்பித்து நீச்சகதிபதி வக்ரம் நிவர்த்தி எல்லாமே அடைஞ்சு இதுக்குள்ளே வந்து சேர்றார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கிரகங்கள், ஏன்னா சுக்கிர பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்னா அதே இடத்துல நீச்சகதியும் பெறக்கூடிய காலமும் புதன் பகவானுக்கு வருது. ஒரு 13 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து எப்படி சொல்றதுன்னா மீனத்தில் வந்து சேர்றார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனோட தொடர்பு கொள்கின்றார். இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் விட்டு நம் வேலைகளை அனைத்தும் தொட்டது துளங்கக்கூடிய நாட்களாக, ஐயா 12 என்பது விரயமாக இருந்தாலும் சுப விரயமாக மாறப்போகுது. காரணம், பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவான் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவரும் வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் அதே நேரத்தில் அவரோட வீட்டில் சுக்கிர பகவான் உச்சம் அடைந்து பாரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த 46 நாட்கள்
ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய நாட்களாக அமையப்போகுது. 46 நாட்கள் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்போ, நம் வேலைகள் எது வரைக்கும் தடையாக விட்டுட்ட சுவாமி, நான் வீடு கட்ட ஆரம்பிச்சணும், இல்லை வண்டி வாகனத்தை வாங்கணும்னு நினச்சேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, இந்த நேரத்தில் இதெல்லாம் எனக்கு ஆப்ரேட்டிங் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அதுக்காக அமைப்பு. திருமணம் சார்ந்த உறவுகள் இது வரைக்கும் கைகூடலை, எனக்கு ஐயா குழந்தை பேர் கிட்டலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை குழந்தை பேர் கிட்டக்கின்ற காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி கொடுக்கும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 46 நாட்கள் மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்கள். உங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குதோ அது அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்கள். உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தி செய்யும். ஐயா வீடு கட்டணும், வண்டி வாகனங்களை வாங்கணும், நம்ம கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழிலை தொடங்கணும், புதுசாக வேலை அமைக்க நாம் உருவாக்கணும், ஒரு நிரந்தரமான வேலையை எடுத்து முடியல, அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு போகணும், கண்டிப்பாக விளைந்து செல்லும். எல்லா விதமான லக்ஸரி வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் செயல்படுத்த போகிறோம் இந்த 46 நாட்களுக்குள்ள. ஐயா வேலை இழந்தவருக்கு இந்த நேரத்தில் வேலை வெளிநாடோ வெளியூர்லேயோ, ஐயா நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு சரியான முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி, சூரியனோட சேரக்கூடிய புதன் பெயர்ச்சி, ராகுவோட சேரக்கூடிய 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 12 இருக்குது. வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். லக்ஷ்மி கடாட்சம் என்று கூட சொல்லுவோம். 12 என்பது லக்ஷ்மி கடாட்சம் தான். 2 மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, 8 மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, 12 லக்ஷ்மி கடாட்சம் தான். ஒரு இடத்துல சம்பாதிக்கிறேன்னா அந்த பொருளை எடுத்து ஒரு இடத்துல சேவிங் பண்ணணும். தொலைந்து போகாது இருக்கக்கூடிய நிலமோ, நிலம் சார்ந்த விஷயமோ, வீடு சார்ந்த விஷயமோ, வண்டி வாகனங்களோ, நாம் செய்கின்ற தொழில் என்று சொல்லக்கூடிய அதில் முதலீடு சேர்த்து இந்த மாதிரி புரோகிராமங்கள் இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான அமைப்பு சேரப்படும். சுப நிகழ்ச்சிகளை நடத்து அதை சுப செலவுகளாக மாற்றப்படுறார் நம்மளுக்கு இறைவன். இந்த 4 கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எந்த வரைக்கும் வேலைகள் நடந்தால் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் கெட்டப்போகுது. மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தடையாக இருந்திருந்தலாம், டக்குன்னு திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக இந்த 46 நாட்களுக்கு கெட்டுகின்ற காலம் வந்துவிடும். ஐயா கண்டிப்பாக வீடு வாசல் பார்க்குறதோ அல்லது நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை, திருமணம் கூட நான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விரைவாக செயல்படக்கூடிய நாட்களாக இந்த 46 நாட்களுக்கு வேகமாக செயல்படும். இந்த வேலைலாம் எப்படி நடந்து முடிஞ்சது, எப்படி நடக்குது, இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் அந்த அளவுக்கு நாம் குழப்பிக்கொள்ளக்கூடிய காலத்துக்கு வரும். வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் தொழில் சரியான முறையில் இல்லை, லாபம் சரியான முறையில் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய லாபம். வெளியூர் நான் விலை கொஞ்சம் அழைச்சிருக்கேன் ஐயா, அலைச்சல் இருக்க தான் செய்யும், வேறு வழி கிடையாது. விரயம் என்று சொன்னால் அலைச்சல் இருக்கும், வேலைகளும் நடக்கும். இந்த நேரத்தில் பாதுகாப்பு, இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 12 சூரியன் வர்றதால இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. நைட்டில் 12 மணி 1 மணிக்கு கண் முழிச்சிட்டு வர்றது இது மாதிரி விஷயங்களை நிறுத்திக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக எடுத்து கிளம்புறதுக்கு பாருங்கள். அதாவது விரைவாக கிளம்பக்கூடிய அமைப்பை பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. எந்த வேலைக்கு போனாலும் இப்போ 9 மணிக்கு சேர வேண்டிய இடத்துக்கு நாம் போகணும்னா 8 மணிக்கே நாம் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு நாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்கான கால நேரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும். அர்ஜுன் புட்ஜுன்னு சொல்லிட்டு நாம் விரைவாக செல்வதை, டூ வீலரில் போகிறது, விரைவாக செல்வது, விரைவாக வண்டிகளை ஓட்டுவது, வாகனத்தை ஓட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொறுமை, நிதானம், பிரதானம் என்கிற 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 12ஆம் இடத்துல இருப்பதால் இந்த விஷயத்திலையும் நாம் பொறுப்பாக இருந்துக்க வேண்டும். மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது. ஃபாரின் அமைப்புக்காக நான் காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா அந்த கிரகங்களோட சேரக்கூடிய அமைப்பு கிரகங்களும் நல்ல சக்ஸஸ் லைஃப்பை கொடுக்கும். சூரியன் நிலைப்பாடு 5 நம்மளுடைய புத்தி கூர்மை இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம் தேவைகள் பூர்த்தி செய்யும். நம்மளுடைய இது வரைக்கும் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தும் உபயோகமான செல்வங்களாக மாறப்போகுது. நம்மளுக்கு நன்னடத்தை என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கான நன்னடத்தை, நல்லொழுக்கம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கலான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நட்பு வட்டாரங்கள் உங்களை பாராட்டக்கூடிய காலம். நம்மளை பார்த்தா கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருஷ்டி வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி. 46 நாட்கள் நம்மளுக்கு கண் திருஷ்டியும் படும், வேறு வழி கிடையாது. என்ன சொல்லுவாங்களா, பில்லி சூனியம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. கண் திருஷ்டி எல்லாருக்கும் வேலை செய்யும் சாமி. இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போது. மேஷராசிக்கு உன்னதமான அமைப்பை பெறப்போகிறோம். இந்த 46 நாட்கள் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நிரந்தர வெற்றியை தருகின்ற நாட்களாக இந்த நாட்கள். ஐயா சுப செலவுகள் தான், நான் இல்லைன்னே சொல்லலை.
இருந்தாலும் இது நிரந்தரத்துக்கான அமைப்பு. குழந்தை பேறு சித்திக்கின்ற காலம், முக்கியமாக இந்த நேரத்தில் எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம் பிறப்போம். ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய நாட்களாக இந்த அதாவது சுக்கிர பெயர்ச்சி உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானை வணங்கி வர இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சோளிங்கரில் வீட்டிருக்கக்கூடிய அருள் பாலிச்சிட்ருக்கார். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் மலை மீது அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிரில் ஆஞ்சநேய பகவான் அமர்ந்திருக்கார். யோக ஆஞ்சநேயர், அவரை வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இழரச்சனை எல்லாட்டும், சனி பகவான் கொடுக்கின்ற தொல்லையாகட்டும், ராகு பகவான் கொடுத்த தொல்லைகளாகட்டும், எல்லாமே நிரந்தரமாக மாறி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.